ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை கேட்டிருக்காங்க. 2024 இந்த ஜூலை 30 அப்ளை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அறிவிப்பும் இன்றைக்கி வந்துருச்சு. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க. ஓகே, தேங்க்யூ. இந்தியாவில் பழைய கற்காலத்தை சார்ந்த ஓவியம் எங்கு அமைந்துள்ளது? பிம்பேட்கா, மத்திய பிரதேசம். இடைக்காலத்தின் மற்றொரு பெயர் என்ன? மைத்ரோலித்தி காலம். புதிய கற்காலம் நிகழ்த்தப்பட்ட மாபெரும் சாதனை என்ன? சக்கரம் கண்டுபிடிப்பு. ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? செம்பு காலம். வேதகால நாகரிகம் பின்வரும் எந்த காலத்தை சார்ந்தது? இரும்பு காலம். மொகஞ்சதாரோவை கண்டுபிடித்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர் யார்? ஆர்டி பானர்ஜி. சிந்து சமவெளி மக்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள் எதனை பயன்படுத்தி கட்டப்பட்டன? செங்கல். சிந்து சமவெளி நாகரிகத்தின் செயற்கை துறைமுகம் எது? லோத்தல். சிந்து சமவெளி மக்கள் வணங்கிய தெய்வம் எது? பசுபதி. ஆசிரியர்கள் இந்தியாவில் பின்வரும் எந்த கணவாய்கள் வழியே ஊடுருவினர்? கைபர் மற்றும் போலந்து. ஆரியர்களின் முக்கிய தொழில் யாது? கால்நடை வளர்ப்பு. மிகவும் பழமையான மற்றும் முதலான தோன்றிய வேதம் எது? ரிக் வேதம். சடங்கின் போது இசைப்பதற்காக தோன்றிய வேதம் எது? சாம வேதம். மந்திரம், வேள்வி, பலியிடுதல் போன்றவற்றை பற்றி குறிப்பிடுவது எது? ஆரண்யங்கள். ரிக் வேத காலத்தில் ஆரியர்கள் வாழ்ந்த இடம் தற்போது எங்குள்ளது? சிந்து, பாகிஸ்தான். வேதகால சமுதாயத்தின் அடிப்படை அலகு யாது? குடும்பம். ஆரியர்களால் தென்னிந்தியா எவ்வாறு அழைக்கப்பட்டது? தட்சிண பாதம். பூசாரிகளின் ஆதிக்கம். வேள்விகள் மற்றும் சடங்குகள் எப்போது முக்கியத்துவம் பெற்றன? பிந்தைய வேதகாலம். புத்த சமண மதங்கள் தோன்றிய முக்கிய காரணம் யாது? பூசாரிகளின் ஆதிக்கம் மற்றும் சடங்குகள். சமண சமயத்தை தோற்றுவித்த மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்காரர் ஆவார்? 24. சமண சமயத்தில் இருபெரும் பிரிவுகள் யாவை? ஏ மற்றும் பி. வேதம்பார்கள், திகம்பரர்கள். சமண சமயம் இரண்டாக பிரியும் போது திகம்பரர்கள் எனப்படும் ஆடை அணியாதவர்களின் தலைவர் யார்? ஸ்தூலபாகு. சமண சமயத்தில் ஸ்வேதம்பார்கள் என்பவர்கள் யார்? வெள்ளையுடை அணிந்தவர்கள். கிபி 5ஆம் நூற்றாண்டில் இரண்டாவது சமண சமய மாநாடு எங்கு நடைபெற்றது? வாதாபி. சந்திரகுப்த மௌரியர் சமண சமயத்தின் எப்பிரிவை சார்ந்தவர்? திகம்பரர். புத்த மதத்தை தோற்றுவித்த சித்தார்த்தர் பின்வரும் எந்த மரபை சார்ந்தவர்? சாக்கிய மரபு. புத்தர் தனது முதல் உரையை நிகழ்த்திய இடம் எது? சாரநாத். 45 ஆண்டுகள் இடைவிடாமல் பிரச்சாரம் செய்த புத்தர் மரணமடைந்த இடம் எது? குசி நகரம். சமணர்களின் சமய இலக்கியங்கள் எழுதப்பட்ட மொழி எது? அர்த்துமகதி. சமண சமயம் இரண்டாக பிரியும் போது திகம்பரர்கள் எனப்படும் ஆடை அணியாதவர்களின் தலைவர் யார்?
ஸ்தூலபாகு. சமண சமயத்தில் வேதம்பாரகர்கள் என்பவர்கள் யார்? வெள்ளை உடை அணிந்தவர்கள். கிபி 5ஆம் நூற்றாண்டில் 2வது சமண சமய மாநாடு எங்கு நடைபெற்றது? வாதாபி. சந்திரகுப்த மௌரியர் சமண சமயத்தின் எப்பிரிவை சார்ந்தவர்? திகம்பரர். புத்த சமயத்தை தோற்றுவித்த சித்தார்த்தர்கள் பின்வரும் எந்த மரபை சார்ந்தவர்? சாக்கிய மரபு. புத்தர் தனது முதல் உரையை நிகழ்த்திய இடம் எது? சாரநாத். 45 ஆண்டுகள் இடைவிடாமல் பிரச்சாரம் செய்த புத்தர் மரணமடைந்த இடம் எது? குசிநகரம். சமணர்களின் சமய இலக்கியங்கள் எழுதப்பட்ட மொழி எது? அர்த்தமகதி. புத்த சமயத்தின் புனித நூல் எனப்படுவது எது? திரிபீடகம். பர்மா, ஜப்பான், திபெத் போன்ற நாடுகளில் புத்த மத பரவ காரணமான அரசர் யார்? கனிஷ்கர். இலங்கை மற்றும் மேற்கு ஆகிய நாடுகளுக்கு புத்த சமயத்தை பரப்ப தூதுவர்களை அனுப்பிய மன்னர் யார்? அசோகர். கீழ்கண்ட யாருடைய காலத்தில் புத்த சமயம் மகாயானம் ஹீனயானம் என்ற இரு பிரிவுகளாக பிரிந்தது? கனிஷ்கர். கிமு 483 முதலாவது புத்த சமய மாநாட்டினை ராஜகிரகத்தில் கட்டிய மன்னர் யார்? அசாதசத்ரு. கனிஷ்கரால் காஷ்மீரின் குண்டலவாவில் கூட்டப்பட்ட புத்த சமய மாநாடு எத்தனையாவது? புத்த சமய மாநாடு 4வது. பிம்பிசாரன், அசாதசத்ரு போன்றோர் பின்வரும் எந்த நாட்டின் ஆட்சியாளர்? மகதம். சிகநாக வம்சத்தை அடுத்து மகத பேரரசை ஆட்சி செய்த வம்சம் எது? நந்த வம்சம். அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்த போது வட இந்தியாவில் இருந்த முக்கிய அரசு எது? நந்தர்களின் மகத அரசு. இந்தியாவிற்கு எதிரான படையெடுத்த அந்நிய படையெடுப்பாளர் யார்? அமெரிக்காவின் அக்கமேனியாவின் சைரஸ். அலெக்சாண்டர் மற்றும் புருஷோத்தமரை போரஸ் இடையே நடைபெற்ற போலி பெயர் என்ன? ஹைடாஸ்பஸ் போர். அலெக்சாண்டர் வெற்றி கொண்ட இந்திய பகுதியை அவரின் பிரதிநிதி ஆட்சி புரிந்தவர் யார்? செல்யூகஸ் நிகேடர். மௌரிய வம்சத்தை சாணக்கியரின் உதவியாக தோற்றுவித்தவர் யார்? சந்திரகுப்தர். சந்திரகுப்தரின் அவையில் இருந்த கிரேக்க தூதர் யார்? மெகஸ்தனீஸ். அமைத்திரநாதன் எனப்படும் பிந்துசாரரின் அவையில் இருந்த சிறிய நாட்டு தூதர் யார்? டைமக்கஸ். அசோகரின் கலிங்க போர் வெற்றி பற்றிய கல்வெட்டு எது? 13வது கல்வெட்டு. அசோகரை புத்த மதத்திற்கு மதமாற்றம் செய்த புத்தபிக்கு யார்? உபகுப்தர். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசனை பிருக்குருத்தனை படுகொலை செய்து வங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? புஷ்யமித்திரன். மௌரிய வம்சத்தின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் யாது? அதீத அகிம்சை கொள்கை. சுங்க வம்சத்தின் கடைசி மன்னன் தேவபூதியை கொன்று வாசுதேவர் துவங்கிய வம்சம் எது? கண்வ வம்சம். சாதவாகனர்கள் பின்வரும் எந்த பகுதியை ஆட்சி புரிந்தனர்? தக்காணம். குஷான மரபை தோற்றுவித்தவர் யார்? குஜூலா காட்பீசஸ். குஷான மரபின் சிறப்புமிக்க ஆட்சியர் யார்? கனிஷ்கர். இந்திய கிரேக்க மற்றும் கிரேக்க ரோமானிய கூறுகளடங்கிய புகழ்பெற்ற கலையின் பெயர் என்ன? காந்தார கலை. மதுர கலைப்பாணியில் சிலைகளை வடிக்க பயன்படுத்தப்பட்ட கற்கள் எவை? சிவப்பு புள்ளியுடைய மணற்கற்கள். கீழ்கண்ட எந்த கலையில் சிலைகள் வடிக்க வெண்சலவை கற்கள் பயன்படுத்தப்பட்டன? அமராவதி கலை. குப்த மரபை தோற்றுவித்தவர் யார்? ஸ்ரீகுப்தர். சமுத்திரகுப்தரின் ஆட்சி குறித்த விவரங்களை குறிப்பிடும் கல்வெட்டு எது?
அலகாபாத் கல்வெட்டு. குப்தர்களின் மாற்றுத் தலைவராக விளங்கிய உஜ்ஜயினி விக்கிரமாதித்தன் எனும் பட்டப்பெயரை பெற்ற குப்த மன்னர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பயணி யார்? பாகியான். புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவிய மன்னர் யார்? உபகுப்தர். குப்த பேரரசு மறைய காரணம் யாது? ஷூனர்களின் படையெடுப்பு. குஷானர்களின் படையெடுப்பு. நவரத்தினங்கள் எனப்படும் அவை பின்வரும் எந்த மன்னரின் அவையை அலங்கரித்தது? இரண்டாம் சந்திரகுப்தர். குப்தர்களின் ஆட்சி காலத்தில் வந்த மருத்துவ மேதை யார்? வாக்பதர். ஹர்ஷவர்தனரின் தலைநகராக விளங்கிய நகரம் எது? கனோஜ். ஹர்ஷவர்தனின் ஆட்சி காலத்தில் வருகை புரிந்த சீன பயணி யார்? யுவான் சுவாங். மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம் எது? வாதாபி. சாளுக்கிய வம்சத்தை முறியடித்து தோன்றிய வம்சம் எது? ராஷ்டிரகூட வம்சம். ராஷ்டிரகூடர்களின் தாய்மொழி எது? கன்னடம். ராமேஸ்வரத்தில் உள்ள கிருஷ்ணதேவராயர் ஆலயத்தை கட்டியவர் யார்? மூன்றாம் கிருஷ்ணன். எல்லோரா எலிபண்டா குகை கட்டியவர்கள் யார்? ராட்டிரகூடர். பிரதிகாரர்களின் தலைநகரம் எது? கன்னோஜ். 1191ஆம் ஆண்டில் நடந்த முதலாம் தரைன் போரில் ஈடுபட்டவர்கள் யாவர்? பிருதிவிராஜன், முகமது கோரி. ராஜேந்திர சோழனிடம் தோல்வியடைந்த பாலர் மரபைச் சார்ந்த மன்னன் யார்? மகிபாலன். பூரி ஜெகநாதர் ஆலயத்தை கட்டியவர்கள் யார்? ராஜபுத்திரர்கள். கிபி 1025 குஜராத்தின் சோமநாத ஆலயத்தை கொள்ளையடித்தவர் யார்? கஜினி முகமது. கிபி 1206 டெல்லி சுல்தானியத்தில் நிறுவியர் யார்? குத்புதீன் ஜபக். குத்புதீன் ஜபக்கின் தலைநகரம் எது? லாகூர். டெல்லி சுல்தானிய தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றியவர் யார்? இல்டுமிஷ். நில அளவை முறை, குதிரைக்கு சூடு போடும் முறை மற்றும் அங்காடி சீர்திருத்தம் ஆகியவற்றை கொண்டு வந்தவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. ராஜபுத்திரர்களின் பழக்க வழக்கங்களில் ஒன்றான ஜௌஹர் முறை என்பது என்ன? பெண்கள் தீக்குளிப்பு. முகமது பின் துக்ளக்கின் உண்மையான பெயர் என்ன? ஜினாகார். தௌலத் கான் லோடி. முகமது பின் துக்ளக்கினால் ஏற்படுத்தப்பட்ட திவானி-இ-கோகி என்பது கீழ்க்கண்ட எந்த துறையை குறிக்கின்றது? வேளாண்மை துறை. டெல்லி சுல்தானியர்களின் ஆட்சி காலத்தில் இந்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சிம்மிக்கள். குதுப்பினார் யாருடைய நினைவாக கட்டப்பட்டது? குத்புதீன் பக்தியர் கில்ஜி. டெல்லியில் உள்ள கோட்லா கோட்டையை கட்டியவர் யார்?
டெல்லியில் உள்ள கோட்லா கோட்டையை கட்டியவர் யார்? பிரோஸ் துக்ளக். ராஜதரங்கிணி என்னும் நூலை இயற்றியவர் யார்? கல்கனார். அத்வை கோட்டையை பரப்பிய சங்கரர் எங்கு பிறந்தார்? காலடி. வசிஷ்டாத்வைதம் என்னும் கோட்பாட்டை பரப்பியவர் யார்? ராமானுஜர். இடைக்கால பக்தி இயக்கத்தின் தூண் யார்? குருநானக். கபீர். சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக்கின் குரு யார்? கபீர். விஜயநகரம் பேரரசை தோற்றுவித்த ஹரிஹரரும் புக்கரும் பின்வரும் எந்த மரபை சார்ந்தவர்கள்? சங்கம. விஜயநகர பேரரசின் அழிவிற்கு வழிவகுத்த போர் எது? ராஷி ஹைதாங்கடி. துசுகி-இ-பாபரி என்னும் பாபரின் நினைவு குறிப்புகள் பின்வரும் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? துருக்கி. முகலாயர்கள் பின்வரும் எவரின் வழிவந்தவர்கள்? தைமூர். ஹுமாயூன் பின்வரும் எந்த மன்னரால் தோற்கடிக்கப்பட்டு நாடோடி வாழ்க்கைக்கு ஆளானார்? ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷாவின் ஆட்சியில் சிறப்பாக இருந்தது எது? சட்டம் ஒழுங்கு. அக்பரின் ஆட்சி காலத்தில் நில வருவாய் முறையின் பெயர் என்ன? ஜப்தி. அக்பர் தோற்றுவித்த மதத்தின் பெயர் என்ன? தீன் இலாஜி. 5வது சீக்கிய குருவான அர்ஜுன் சிங்கை சிரச்சேதம் செய்த முகலாய அரசர் யார்? ஜஹாங்கீர். ஷாஜகானின் இயற்பெயர் என்ன? குர்ரம். ஆலம்கீர் என்ற பட்டப்பெயரை உடைய முகவரி அரசர் யார்? அவுரங்கசீப். அக்பரால் நீக்கப்பட்ட ஜிஸியா புனித பயண வரியை மீண்டும் விதித்தவர் யார்? அவுரங்கசீப். நாதிர் ஷா பின்வரும் எந்த முகலாய மன்னர் சிறைப்பிடித்தார்? முகமது ஷா ரங்கீதம். 1498 முதலில் கடல் இந்தியா வந்த ஐரோப்பியரான வாஸ்கோடகாமா பின்வரும் எந்த நாட்டை சார்ந்தவர்? போர்ச்சுக்கல். கிழக்கிந்திய வணிக கம்பெனி எப்போது உருவாக்கப்பட்டது? 1599. இந்தியாவில் டேனியர்களின் தலைநகரம் சோராம்பூர். பக்சார் போரில் ஆங்கிலேயரிடம் தோல்வி. முகலாய அரசர் யார்? ஷா ஆலம் II. கடைசி முகலாய அரசர் யார்? பகதூர் ஷா II. ஆயிரத்தி 1757 நடைபெற்ற பிளாசிக் போரில் ஆங்கிலேயருடன் போரிட்டவர் யார்? சிராஜ் உத்தௌலா. இந்தியாவின் முதலாக இரட்டை ஆட்சி முறை எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? வங்காளம். ஜிட் முகமது ஷாஜி என்னும் வானிலை அட்டவணையை வெளியிட்டவர் யார்? ராஜா ஜெய்சிங். 1775-82 நடைபெற்ற முதல் ஆங்கிலேய மராத்திய போரின் முடிவில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் சல்பாய் ஒப்பந்தம். துப்பாக்கி போர் என வர்ணிக்கப்பட்ட போர் எது? முதல் சீக்கிய ஆங்கிலேய போர். ராயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? தாமஸ் மன்றோ. கல்கத்தாவின் புகழ்மிக்க வில்லியம் கோட்டை கல்லூரியை கட்டியவர் யார்? வெல்லஸ்லி பிரபு. துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆங்கிலேய ஆளுநர் யார்? வெல்லஸ்லி பிரபு. வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்த ஆங்கில ஆளுநர் யார்? டல்ஹௌசி பிரபு. இந்திய இருப்பு பாதை தந்தி முறை போன்றவற்றை ஏற்படுத்தியவர் யார்? டல்ஹௌசி பிரபு. சென்னை அரக்கோணம் இருப்பு பாதை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1856. 1857 பெரும் புரட்சியின் போது இந்தியாவின் தலைமை ஆளுநராக பதவி வகித்தவர் யார்? கானிங் பிரபு.
1857 பெரும் புரட்சியை பரத்பூரில் துவக்கி வைத்தவர் யார்? மங்கள் பாண்டே. 1857 பெரும் புரட்சியினை பரத்பூரில் துவக்கி வைத்தவர் யார்? மங்கள் பாண்டே. இந்திய மக்களின் மகாசாசனம் அல்லது விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை எப்போது வெளியிட்டது? 1858. இந்திய மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடி யார்? ராஜாராம் மோகன் ராய். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை 1829 தடை செய்தவர் யார்? வில்லியம் பெண்டிங். ராஜாராம் மோகன் ராயின் சிந்தனைகளை பரப்ப தத்துவ போதினி சபாவை நிறுவியவர் யார்? தேவேந்திரநாத் தாகூர். இந்திய பிரம்ம சமாஜம் கேசப் சந்திர சொன்னால் எப்போது துவங்கப்பட்டது? 1838. ஆரிய சமாஜத்தை நிறுவிய தயானந்த சரஸ்வதியின் புகழ்பெற்ற முழக்கம் யாது? பேதங்களை நோக்கிச் செல். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ணா மடம் 1886, ராமகிருஷ்ணன் 1897 ஆகியவற்றை தோற்றுவித்தவர் யார்? விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் உரையாற்றிய புகழ்பெற்ற சிகாகோ மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? 1893. 1875 நியூயார்க்கில் பிரம்மஞான சபையை தோற்றுவித்தவர் யார்? H.S. பிளவாட்ஸ்கி, H.S. ஆல்காட். அலிகார் இயக்கத்தை துவக்கியவர் யார்? சர் சையது அகமது கான். உள்ளாட்சி அரசின் தந்தை எனப்படுபவர் யார்? ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபுவின் ஆட்சி காலம் மேற்கொள்ளப்பட்ட முதல் முழு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்கு நடத்தப்பட்டது? 1881. 1885 தோற்றுவிக்கப்பட்ட இந்திய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? உமேஷ் சந்திர பானர்ஜி. 1893 விநாயகர் சதுர்த்தி விழாவை அறிமுகப்படுத்தி முதலாக கொண்டாட துவங்கியவர் யார்? பாலகங்காதர திலகர். இந்திய புரட்சி சிந்தனைகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? பிபின் சந்திரபால். புரட்சி சிந்தனைகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் பிபின் சந்திரபால். முஸ்லீம் லீக்கை தோற்றுவித்தவர் யார்? ஆகா கான். காங்கிரசின் மிதமற்று தீவிரவாதிகளிடையே ஏற்பட்ட சூரத் பிளவு பின்வரும் எந்த வருடம் ஏற்பட்டது? 1907. மகாத்மா காந்தி இந்தியாவில் நடத்திய முதல் போராட்டம் எது? சாம்பரான் சத்தியாகிரகம். பஞ்சாபின் ஜாலியன்வாலாபாக் படுகொலை கீழ்கண்ட எந்த நாளில் நடைபெற்றது? பஞ்சாப் புத்தாண்டு. ஒத்துழையாமை இயக்கம் எப்போது நடைபெற்றது? 1920. 1922 காவல் நிலையம் கொளுத்தப்பட்டு 22 போலீசார் உயிரிழந்த சௌரி சௌரா தற்போது எங்கு அமைந்துள்ளது? உத்தரப்பிரதேசம். 1923 சுயராஜ்ய கட்சி எங்கு துவக்கப்பட்டது? அலிப்பூர் சிறை. புகழ்பெற்ற நேரு அறிக்கை 1928 சமர்ப்பித்தவர் யார்? மோதிலால் நேரு. இந்திய பிரிவினை வித்திட்டவர் யார்? முகமது அலி ஜின்னா. 1927 ஜனவரி 26 அன்று பூர்ண சுந்தர தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் ஜவஹர்லால் நேரு.
1930, 1931, 1932 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற 3 வட்ட மேஜை மாநாடுகளிலும் பங்கு பெற்றவர் B.R. அம்பேத்கர். காந்தியடிகளால் 1940க்கு அறிவிக்கப்பட்ட தனிநபர் சத்தியாகிரகத்தின் முதல் சத்தியாகிரகி யார்? ஆச்சார்ய வினோபாவே. கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வியடைந்ததை அடுத்து காந்தியடிகளால் ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் எது? வெள்ளையனே வெளியேறு இயக்கம். சுதந்திரத்திற்கு முன்பு கடைசியாக நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டம் எது? வெள்ளையனே வெளியேறு போராட்டம். 1930இல் நடத்தப்பட்ட உப்பு சத்தியாகிரகத்தின் மறுபெயர் என்ன? சட்ட மறுப்பு இயக்கம். காந்தியடிகளை மகாத்மா என்று முதலாக அழைத்தவர் யார்? M.A. ஜின்னா. காந்தியடிகள் காங்கிரசின் தலைவராக பதவி வகித்த ஆண்டு எது? 1924. இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது காங்கிரசின் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். கீழ்கண்ட எந்த படைப்பிரிவை நேதாஜி உருவாக்கவில்லை? பாரத் படைப்பிரிவு. நேரடி நடவடிக்கை நாள் என முஸ்லீம் லீக்கால் கொண்டாடப்பட்ட நாள் எது? 16 ஆகஸ்ட் 1946. 1946இல் நேரு தலைமையில் அமைந்த இடைக்கால அரசு பின்வரும் எந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? அமைச்சரவை தூதுக்குழு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பின்பு எந்த திட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்றது? மவுண்ட் பேட்டன் திட்டம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையை ராட்கிளிப் எல்லை கமிஷன் அமைக்கப்பட்டது 1947. இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 18 ஜூலை 1947.